என்ன சொல்லுமோ சொல்லு. திருட போறோம். என்ன? நம்ம இங்க திருட போறோம். இங்க ஜீவுக்கு உதவுற மாதிரி எந்த ஒரு பொருள் இருந்தாலும் நம்ம இங்க இருந்து எடுத்துட்டு போக போறோம். பிராச்சி, அங்க ஒரு கேபின் தெரியுது பார், இதுவாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க இருக்க எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணணும். இந்த திருட்டுக்கு நீ எனக்கு உதவி பண்ணியே ஆகணும். நீதான். கம், லெட்ஸ் கோ. ஏதாவது கிடைச்சதா? என்ன இது? என்ன பண்ண? நீ எதுக்கு டிரா திறந்த? அலாரம் அடிக்குது பாரு. யாராவது வந்தா பிரச்சனை ஆயிடும். நீ தான் டிராவை திறந்த, அதான் அலாரம் அடிச்சது. சரி, இப்ப என்ன பண்றதுன்னு முதல்ல யோசி. நான் என்ன பண்றது? நானும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். லைட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அலாரம் தன்னால ஆஃப் ஆயிடும். வெரி குட். இதே மாதிரி தான் யோசிக்கணும். இதே மாதிரி யோசிச்சாதான் நமக்கும் நல்லது. நீயும் கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசி. லைட் எப்படி ஆஃப் பண்றதுன்னு முதல்ல யோசி. எனக்கு எப்படி தெரியும்? ஃபியூஸ் எங்க இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும், நான் ஃபியூஸ பார்த்தேன். உனக்கு தெரியுமா? சரி, எங்க எங்க சீக்கிரம் வா. சொல்லு. என்ன அண்ணனோட போட்டு வந்துட்டு இருக்க? சீக்கிரம் வா. இதுதான் ஃபியூஸ் ரூம். கொஞ்சம் நவுரு. பாத்து மெதுவா. இதை ஆஃப் பண்ணா இது ஆஃப் ஆகும். ஆஃப் ஆயிடுச்சு. தேங்க் காட், அலாரம் ஆஃப் ஆயிடுச்சு. ஆனா லைட்டும் ஆஃப் ஆயிடுச்சு. ஆமா, ரொம்ப இருட்டா இருக்கு, ஒண்ணுமே தெரியல. பார்த்து நம்ம மெதுவா போகணும். எதையும் தள்ளி விட்டுற கூடாது. ரொம்ப பெரிய வீடு, இந்த லைட் பத்தாது. நீ சொல்றது சரிதான். அப்புறம் நாம ரொம்ப நேரம் இப்படியே இருக்க முடியாது. நாம பேசாம நம்ம லைட் ஆன் பண்ணிடலாமா? இல்ல, லைட் ஆன் பண்ணா மறுபடியும் அலாரம் அடிக்கும். யாராவது வந்துருவாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம ஃபியூஸ் ஆன் பண்ணனும், அலாரம் அடிக்காதுன்னு தோணுது. ஏன்னா இந்நேரம் வரதா இருந்தா யாராவது வந்திருப்பாங்கல்ல. அதாவது அலாரம் சத்தம் கேட்டு. அந்த கேட் கீப்பர் இருக்கானே, அவன் ரொம்ப சோம்பேறி. நான் இப்ப லைட் ஆன் பண்றேன். ஒரு நிமிஷம். ஒன்னும் பிரச்சனை ஆயிடாதுல்ல? தயவு செஞ்சு இப்பயாவது என்ன கொஞ்சம் நம்பு. லைட் வந்துருச்சு. ஒன் செகண்ட். இப்ப அலாரம் அடிக்கல. அலாரம் அடிக்கல. தேங்க் காட். நாம திரும்பவும் அந்த ஸ்டடி ரூமுக்கு போகணும். நம்ம இப்ப மறுபடியும் ஸ்டடி ரூமுக்கு போனா அலாரம் திரும்ப அடிச்சு யாராவது வந்துட்டா? நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்ற? அந்த ரூம்ல மட்டும் எதுக்கு அலாரம் அடிக்குது? அதுக்கான அர்த்தம் அந்த ரூம்ல மட்டும் ஏதோ ஒரு பொருள் இருக்குன்னு தான். அதனாலதான் அதை செட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ட்னா அது நமக்கும் இம்பார்ட்டன்டா தான் இருக்கும். வா, நம்ம போலாம். சாரி, என்னால இந்த கேஸ வாதாட முடியாது. சார், ப்ளீஸ் அந்த மாதிரி சொல்லாதீங்க. நான் உங்களை மலை போல நம்பி இங்க வந்திருக்கேன். இன்ஃபேக்ட் நீங்க தான் என்னோட கடைசி நம்பிக்கை. நீங்களும் முடியாதுன்னு சொல்லிட்டா நான் எங்க போவேன்? இங்க பாருங்க மேடம், நான் வாதாட மாட்டேன்னு சொல்லல. இந்த கேஸ நான் வாதாட முடியாதுன்னு தான் சொல்றேன். நீங்க வேணும்னா வேற ஏதாவது வக்கீல பாத்துக்கங்களேன். கிரிமினல் கேஸ் ஜெயிச்ச நிறைய வக்கீலுங்க இருக்காங்க. நீங்க விருப்பப்பட்டா உங்களுக்கு ஒரு 2-3 லாயர்ஸ் என்னால சஜஸ்ட் பண்ண முடியும். சார், நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். நிறைய லாயர்ஸ் நியாயத்துக்காக போராடுறதுக்கு தயாராவே இல்ல. அவங்க கிட்ட போய் சொல்லி என்ன ஆக போகுது? நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேஸ வாதாடினது இல்ல. ஆமா சார், நான் ஒத்துக்கிறேன் நீங்க கிரிமினல் கேஸ் வாதாட மாட்டீங்க தான். ஆனா நீங்க உண்மைக்காக போராட தயாரா இருக்கீங்க. அதுவே எனக்கு போதும். ஒருவேளை உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ் பெருசா இருக்கலாம், நீங்க சின்ன லாயரா கூட இருக்கலாம். ஆனா உங்களோட எண்ணமும் நம்பிக்கையும் பெருசா இருக்கே. நீங்க எதை நினைச்சாலும் அதை சாதிக்க முடியும் சார். நீங்க சொல்றது கேட்கறதுக்கு வேணா நல்லா இருக்கும். ஆனா பிராக்டிகலா இது இம்பாசிபிள். என்னால வாதாட முடியாது. சாரி சார். ஒருவேளை என் புருஷன் இடத்துல உங்க பையன் இருந்திருந்தா, என் இடத்துல உங்க மருமக இருந்த இந்த வார்த்தையை சொல்லியிருந்தா, அப்ப என்ன சார் பண்ணிருப்பீங்க? அப்படி ஒரு சிச்சுவேஷன்லயும் இந்த கேஸ் உங்களுக்கு உங்களை விட பெருசா தெரியுமா? நீங்களே சொல்லுங்க. அப்போ ஏதாவது தப்பு பண்ணிடுவேன்னு என்கிட்ட சொல்லுவீங்களா? இல்ல சார். அப்ப நீங்க உங்க முழு முயற்சியோட உங்க முழு திறமையை காட்டி இந்த கேஸ் ஜெயிக்கணும்னு நினைப்பீங்க. ஏன்னா அப்பதான் உங்க பையனுக்கு தண்டனை கிடைக்காது, உங்க குடும்பமும் வேதனை அடையாது. நீங்க எமோஷனலா என்ன பிளாக்மெயில் பண்றீங்க. ஏன்னா நான் எமோஷனலா ஆயிட்டு இருக்கேன் சார். நீங்க தான் என்னோட கடைசி நம்பிக்கை. ஆனா நீங்களே இப்படி நம்பிக்கை எழுந்து பேசினா எப்படி?
நீங்க உண்மைக்கு வெற்றி வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா அதுக்காக போராட தயாரா இல்லையே. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு என் புருஷன் நல்லவர்னு தெரியும், அவர் மேல பொய்யான குற்றத்தை சுமத்தி இருக்காங்க. ஆனா என்னால எதுவுமே பண்ண முடியலன்னா எனக்கு எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. பொய்யான கேஸா? ஆமா, எந்த பொண்ணு அவர் மேல இந்த பழைய போட்டிருக்காளோ அவ எங்களை பழி வாங்குறதுக்கு பாக்குறா. அவ பொய்யான குற்றத்தை சுமத்தினதா என்கிட்ட தைரியமா அவ சொல்றா. பிரக்யா, அவ அந்த மாதிரி சொன்னதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? சரி, என்கிட்ட இதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல. ஏன்னா எல்லாமே கண்ணு வைக்கிற நேரத்துல நடந்துருச்சு. எனக்கு இப்ப என்ன பண்ணணும்னு தெரியல. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். என் புருஷன் நிரபராதின்னு எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என் புருஷன் எந்த குற்றமும் பண்ணாத போது அவரை குற்றவாளி ரேபிஸ்ட்னு சொல்றாங்கன்னா எனக்கு எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் தப்பே பண்ணாம இதெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. நான் உங்ககிட்ட கும்பிட்டு கேட்டுக்கிறேன், முடியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. எங்க அம்மா எப்பவும் சொல்வாங்க, நம்ம முடியாதுன்னு ஒத்துக்கிட்டா தோல்வியை ஒத்துக்கிட்டா மாதிரி, அதே மாதிரி முடியும்னு நினைச்சா ஜெயிச்சா மாதிரி. நான் இந்த கேஸ வாதாடுறேன். தேங்க்யூ so much sir. தேங்க்யூ சொல்றதுக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும். உட்காருங்க. டீ குடுமா. நீங்க ஆரம்பத்துல இருந்து சொல்லுங்க, சீக்கிரமா சொல்லுங்க என்ன நடந்துச்சுன்னு. தனு உங்களை எங்க சந்திச்சா, எப்ப சந்திச்சா, அதுக்கப்புறம் எதுக்காக அவ உங்களை பழிவாங்க நினைக்கிறான்னு சொல்லுங்க. ஆக்சுவலி அப்பா, சரிதா ஃபோன் பண்ணாங்க. நான் கேஸ் ஃபைல் ரெடி பண்ணிட்டேன். பப்ளிக் இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாமே நான் டாக்குமெண்ட் பண்ணிட்டேன்ப்பா. அப்படியே இங்கே நிக்கிற, போய் அதை கொண்டு வாமா. சீக்கிரமா போய் கொண்டு வா, சீக்கிரம். நீங்க சொல்லுங்க. நம்ம அந்த டிராயர்ஸ மறுபடியும் செக் பண்ணணும். அது திறந்ததும் தான் அலாரம் அடிச்சது. அது எதுக்காகவோ ப்ரொடெக்ட் பண்றாங்க. நீ டிராவை திறந்தா அதான் அலாரம் அடிச்சது. அப்ப அது ஏன் தப்பா? அட, நான் உன் தப்புன்னு சொல்ல வரல. நீ எந்த டிராவை திறந்தியோ அந்த டிராவை நம்ம மறுபடியும் தேடலாம். இதானே? அதுல ஒண்ணும் இல்ல. அட இரு, என்ன கொஞ்சம் நீ செக் பண்ண விடு. நீ என்ன நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? நீயும் போய் செக் பண்ணு. ஏதாவது கிடைச்சதா? தேடிட்டு இருக்கேன்ல. எனக்கு ஒண்ணு கிடைச்சிருக்கு. என்னது? இங்க பாரு, இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எழுதி இருக்கு. தர ஒன் செகண்ட் பிரிக்கிறேன். அட, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதுல போட்டோஸ் இருக்கு. இது சீஃபோட போட்டோஸ். ஆனா இதனால நமக்கு எந்த யூஸும் இல்லையே. நாம தேட வந்தது வேற நான் எதையோ. தான் சொன்னேன்ல, இந்த டிராயர்ல எதுவும் இருக்காதுன்னு. நீ டிராயர் திறக்கும் போது அலாரம் அடிச்சது. ஓகே. எனக்கு ஒண்ணு கிடைச்சிருக்கு. அதுலயும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எழுதி இருக்கா? அதுல அப்படி எழுதலன்னா அது இம்பார்ட்டன்ட்டா இருக்காதா? அப்ப கண்டிப்பா அதுல ஏதாவது எழுதி இருக்கும். எழுதி இருக்கு, ப்ரூஃப் அகைன்ஸ்ட் அபி. பென் டிரைவ். ஹே, அத கொடு. இதுதான் நமக்கு தேவை. கண்டிப்பா இதுக்குள்ள ப்ரூஃப் இருக்கும். செக் பண்ணலாம். லேப்டாப் இருக்குமா இங்க? நான் என்ன சொன்னேன்? எந்த டிராவல கிடைக்கும் சொன்னேன்? உன்னோடதுல. இப்ப கிடைச்சிருச்சுல, இதுக்காக சண்டை போட போறியா? லேப்டாப் எங்க இருக்குன்னு பாரு. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு நம்ம முதல்ல செக் பண்ணிடுவோம். லேப்டாப் வெளியே இருக்கும். செக் பண்ணலாம். ஆண்டி, நீங்க ரன்பீர் எங்கேயாவது பாத்தீங்களா? இல்ல, உன்னை பார்க்க வந்ததா நினைச்சிட்டு இருக்கேன். அப்படின்னா நாங்க 2 பேரும் உட்கார்ந்து நியூஸ் பார்த்துட்டு இருந்தோம். அப்பா அவன் திடீர்னு அப்செட் ஆயிட்டான், எழுந்து கிளம்பி போயிட்டான். சீரியஸா உன்னதான் பார்க்க வரான்னு நான் நினைச்சேன். இல்ல ஆண்டி, உன் அப்பா மேல அவன் உயிரே வச்சிருக்காமா. நான் உன்னை சமாதானப்படுத்த வந்தான்னு நினைச்சேன். அப்ப அவன் கண்டிப்பா வந்திருக்கணும்ல. அவன் வரல. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? டாட்காக அவன் என்கிட்ட சண்டை போட்டான். ஆனஸ்ட்லி நான் இந்த விஷயத்தை யார்கிட்டயுமே சொல்லல, உங்ககிட்ட மட்டும் ஷேர் பண்றேன். முதல் முறையா என்ன ஒருத்தர் திட்டுறது நல்லா இருந்துச்சு. திட்டும் நல்லா இருக்கும், திட்டுறவனும் நல்லவன் தான். ஐ எம் சோ ஹாப்பி. நீதான் என் பையனுக்கு லைஃப் பார்ட்னரா வரப்போற ரியா. தேங்க்யூ. எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கான மருமக கிடைச்சிருக்க. இந்த உலகத்திலே நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சவ. அது சரி ரியா, பாட்டிங்க அவங்க கிட்ட ஒண்ணு கேட்கணும். கோயில்ல இருக்காங்க. ஓகே. கோயில்ல. ஓகே.
சரி சரி, பிராச்சி இருந்தா போனை கூட எடுக்க மாட்டியா? இரு ரன்பீர், உன்னை வச்சுக்கிறேன். ஆரியன், ஆ, ரன்பீர் எங்க இருக்கான்னு தெரியுமா? ரன்பீர், நான் 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 இப்பதான் ஜிம்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா வரேன், அதனால எனக்கு தெரியாது. ஓகே ஓகே, நான் போய் என்னோட புரோட்டீனை குடிக்கிறேன். வரட்டா? ஷியோர். ஐ திங்க் இங்க எங்கேயாவது தான் இருக்கும். இங்க வேணா ஏதாவது சேஃபான இடமா பார்க்கலாமே. கண்டிப்பா சேஃபான இடத்த பார்ப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி இதுல என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆ, ஆனா கண்டிப்பா நமக்கு இதுக்கு லேப்டாப் தேவை. கண்டிப்பா எங்கேயாவது இருக்கும். ஐ திங்க் அங்க இருக்கு. கம், இந்த பென்ட்ரைவ் எப்படி போடு. இதுவா? இல்ல அப்படின்னா போகணும். என்ன விடு. நம்ம கண்டிப்பா விளையாடணும். எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. பேலன்ஸ் நம்ம வீட்ல போய் பாத்துக்கலாமே. வாங்க இன்ஸ்பெக்டர். சாரி. பாத்தீங்களா இன்ஸ்பெக்டர், நான் இல்லாதப்போ என்னோட பெர்மிஷன் இல்லாம வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. பூட்டி இருந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. மேடம், ஜன்னல் உடைச்சு வந்திருக்காங்க. நான் உங்ககிட்ட பேச வந்தேன். உங்ககிட்ட என் நம்பர் இருக்குல்ல, என்கிட்ட போன்ல பேசிருக்கலாமே. கண்டிப்பா பேசிருக்க முடியும்ல. இப்படி வீட்டுக்குள்ள வந்தா என்ன அர்த்தம்? இங்க பாருங்க, ஆக்சுவலி அது வந்து இன்ஸ்பெக்டர் ப்ளீஸ் அரெஸ்ட் them. இங்க பாருங்க தனு, நாங்க ஒண்ணு திருட வரல. நான் உங்களை திருட்டு பழி போடல. போஸ் என்ட்ரிக்காக தான் அரெஸ்ட் பண்ண சொல்றேன். நீ என் வீட்டுக்குள்ள திருட்டுத்தனமா நுழைஞ்சதுக்காக நான் உன்னை அரெஸ்ட் பண்ண சொல்றேன். இன்ஸ்பெக்டர் ப்ளீஸ் அரெஸ்ட் them. இவங்க ரெண்டு பேரும் பிடிங்க, ஸ்டேஷன் கூட்டு வாங்க. நீங்க எப்படி எங்களை கூட்டிட்டு போலாம்? இது ரொம்ப தப்பு. நாங்க வர மாட்டோம். உங்ககிட்ட சொன்னா என்ன proof கேளுங்க. இருக்கு? ஒரு வாட்டி நாங்க சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அட வரேன் சார். குட் ஜாப். அலாரம் அடிச்சதுமே தெரிஞ்சு போச்சு மேடம், வீட்டுல யாரோ வந்திருக்காங்க. இந்த மாசத்துல இருந்து நான் உன்னோட salary டபுள் ஆக்குறேன். இதே மாதிரி வேலை பார்க்கணும், சரியா? தேங்க்யூ மேடம். நமக்கு தான் ஆடுறதுக்கு நிறைய கேம் இருக்குல்ல. முதல்ல போனே ஆயிட்டா அடுத்தது இப்ப என்ன ஆக போற? அபி நான் நாளைக்கு வரேன். இல்ல இப்ப நீ என் கூட கிச்சலிக்கா ஆட்டம் ஆடல என்ன? சரியா? நான் இந்த மாதிரி உன்னை கிச்சலிக்கா பண்ணுவேன். அதுக்கப்புறம் உன்னை சுத்தி நீ வந்து நான் இந்த மாதிரி கிச்சலிக்கா பண்ணுவேன். அப்புறம் நீ வந்து தேங்க் காட் உங்க ஃபுல் வீடியோவும் பார்க்கல. நாளைக்கு கோர்ட்ல ஹியரிங் இருக்கு. சார், போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் வந்திருக்கு. ஏதாவது புது பிரச்சனையா இருக்குமான்னு. நீங்க பேசுங்க. ஹலோ பிரியா மேடம், உங்க பொண்ணு பிராச்சி ஏன் முன்னாடி தான் நிக்கிறாங்க. சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? அவ அங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? என்ன பண்ணணும்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் தெளிவா புரியுற மாதிரி சொல்லுங்க. இந்தா, உங்க அம்மா கிட்ட சொல்லு, நீ என்ன தப்பு பண்ண, எதுக்காக இங்க வந்திருக்கன்னு. ஹலோ அம்மா. என்ன பிரச்சனை? என்ன ஆச்சு? ஏன் இவங்க இந்த மாதிரி உன்னை சொல்றாங்க? அம்மா, நான் தனு வீட்டுக்கு போயிருந்தேன். ரன்பீரும் அங்க வந்திருந்தான். நாங்க ரெண்டு பேரும் உள்ளதா இருந்தோம். அப்புறம் திடீர்னு அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அங்க தனு போலீஸ கூட்டிட்டு வந்துட்டாங்க. பர்மிஷன் இல்லாம வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுக்காக எங்க மேல கேஸ் போட்டிருக்காங்க. என்ன? இவங்க பேர்ல கம்ப்ளைண்ட் இருக்கு. இதுக்கு மேல என்னால எதுவும் சொல்ல முடியாது. நீயும் உங்க அம்மா கிட்ட பேசணும்ல? இல்ல வேண்டாம் சார், நான் எங்க அப்பா கிட்ட பேசணும். சொல்லுப்பா. என்ன, உன்னையும் பிராச்சும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? எங்க யாராவது இருக்கீங்களா? எங்க அம்மா என்ன பார்க்க வந்திருக்காங்களா? எங்க அம்மா. ஏய், போய் ஒழுங்கா உட்காரு. சும்மா நின்னுட்டே இருக்காத. மேம், என் அம்மா வந்திருக்காங்களா? ரொம்ப அப்பாவி மாதிரி நடிக்கிற. பாவமா முகத்தை வச்சிட்டு இருக்க. போய் உட்காரு போ. நான் உங்ககிட்ட இதுதானே ஏய், போ பின்னாடிங்கற. நீங்க இந்த மாதிரி அவளை அடிக்க கூடாது. ஏய், நீ வாய மூடு. நீ என்ன ஹீரோவா? இங்க என்ன ஷூட்டிங்கா நடக்குது? ஹீரோயினை காப்பாத்துற? இங்க பாரு, இது போலீஸ் ஸ்டேஷன். இங்க ரூல்ஸ ஃபாலோ பண்ணணும். இல்லனா உன் எலும்ப நொறுக்கிடுவேன். புரிஞ்சுதா? இங்க ரூல்ஸ் எல்லாருக்கும் ஒண்ணுதான். ரூல்ஸ யாரும் மீறக்கூடாது. புரிஞ்சுதா உங்களுக்கு?
பிராச்சி ரொம்ப வலிக்குதா என்ன? கொஞ்சம் வலிக்குது. உன் கையை கொஞ்சம் கொடு. எங்கள் அம்மா எப்போ என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா? விரலில் ஊதி விட்டால் எல்லாம் சரியாக போய்டும்னு சொல்லுவாங்க. உன் கையை கொடு. பிராச்சி ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு. என்னால் தான் நீ இப்போ இங்கே இருக்க. நான் மட்டும் உன்னை தனு வீட்டுக்கு திருடுறதுக்கு கூப்பிடாம இருந்திருந்தா நீ இங்கே இருந்திருக்கவே மாட்டேன். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் மீ. ஐ எம் சாரி. இல்ல ரன்பீர், உன்னை நீ ப்ளேம் பண்ணிக்காத. தனுவோட வீட்டுக்கு போகணும்னு நான் தான் முடிவு பண்ணேன். என் அப்பா அம்மாவுக்கு ஏதாவது செய்யணும்னு நான் தான் நினைச்சேன். நான் உனக்கு முன்னாடியே அங்க போயிட்டேன். நம்ம சந்திச்சது ஒரு கோஇன்சிடென்ஸ். அதனால நீ தேவையில்லாம உன்னை நீ ப்ளேம் பண்ணிக்காத ப்ளீஸ். இதுல உன் தப்பு எதுவும் இல்ல. உங்க அம்மா வந்துட்டாங்க, போய் அவங்கள பாரு. பிராச்சி, உனக்கு என்ன பைத்தியமா? இப்படிலாம் பண்ண என்ன நடக்கும்னு கொஞ்சம் கூட யோசிக்கலையா? நீ எதுக்காக அங்க போன? உங்களுக்காக தான். நீங்க தனியா அப்பாவுக்காக போராடிட்டு இருக்கீங்க. என்னால எதுவுமே பண்ண முடியல. நான் அங்க போனதே உங்களுக்காக தான். ஆனா இங்க பாருடா, உன்னோட வயசுக்கு இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் நீ எடுக்க கூடாது. இது உன் ஃபியூச்சருக்கு பெரிய ஆபத்தா வரலாம். இதெல்லாம் பண்ண நான் தான் இருக்கேன்ல. நீ போறதுக்கு என்ன அவசியம் இருக்கு? எல்லாத்தையும் நான் சரி பண்ண மாட்டேனா? நீங்கள் பிராச்சியை எதுவும் திட்டாதீங்க. பிராச்சி ஒரு நல்ல பொண்ணு மட்டும் இல்லை, ரொம்ப தைரியமான பொண்ணு. இன்ஃபேக்ட் பிராச்சி மாதிரி ஒரு தைரியமான பொண்ணு நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. பிராச்சி என்னோட பொண்ணு. ஆனா நீ எதுக்காக அங்க போன? நான் அங்கே சீஃப்காக போனேன். இங்கே பாருங்க, நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் தனு சொல்றது போயின்னு. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அவளுக்கு எதிரான ஆதாரத்தை எடுக்க தான் நான் அந்த இடத்துக்கு போனேனே. சீஃப் கில்ட்டின்னு ப்ரூவ் பண்ண முடியாத அளவுக்கு அங்கே ஏதாவது ஆதாரம் கிடைக்குமான்னு நான் போனேன். அதுவும் இல்லாமல் எங்களுக்கு கிடைச்சது. நாங்கள் அங்கே ஒரு வீடியோவை பார்த்தோம். அந்த வீடியோ அதான் போலீஸ்கிட்ட காட்டுறேன்னு சொன்னால நாங்கள் அந்த வீடியோவை பார்த்தோம். ஆனால் எங்களோட நேரம் சரியில்லை. அதுக்குள்ளே அங்கே போலீஸ்காரங்க எல்லாரும் வந்துட்டாங்க. அந்த வீடியோக்காக எதுக்காக இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுக்கணும்? அந்த வீடியோவை நம்ம கோர்ட்ல பாத்துக்கலாம்ல. அப்ப கோர்ட்ல வீடியோ காட்டுவா இல்லையா? அது எடிட்டட் வீடியோவா இருக்கும். ஆனா நாங்க பார்த்த வீடியோ இருக்குல்ல, அது ஒரிஜினல். ஆனா அது எப்படி ஒரிஜினல் வீடியோன்னு உனக்கு தெரியும்? ஏன்னா ஒரிஜினல் வீடியோக்கும் எடிட்டட் வீடியோக்கும் என்ன டிஃபரெண்ட் எனக்கு நல்லாவே தெரியும். அந்த வீடியோவை பார்த்த உடனே தான் எங்களுக்கே தெரிஞ்சது அது ஒரிஜினல் வீடியோன்னு. என்ன நடந்ததுன்னா அது மொத்தமா வேற. ஆனா அது முழுசா பார்த்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா போலீஸ்காரங்க வந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடியே பிராச்சி அங்க இருந்து போயிடலான்னு என்கிட்ட சொல்லிட்டே இருந்தா. ஆனா என் முட்டாள்தனத்தால தான் நாங்க அங்க இருந்துட்டோம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிராச்சி மேல எந்த தப்பும் இல்ல. தப்பெல்லாம் என்னோடது தான். ஸோ ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. ஐ எம் ரியலி சாரி. உன் சீஃப் மேல நீ வச்சிருக்கிற அன்பை நினைக்கும் போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அப்புறம் இங்க பாரு, நான் உன் சீஃபோட வைஃப். உன்னை ரொம்ப நேரம் நான் இங்க இருக்க விட மாட்டேன்.